நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் 266 ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்துள்ளதாக அன்னை தெரேசா பாட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா கோரிமேட்டில் உள்ள அன்னை தெரேசா பாட்ட மேற்படிப்பு மற்றும் நல அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பல்நோக்கு கூடத்தில் அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முதன்மை விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு நல்லாசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்து பேசுகையில், நல்ல கல்வி கிடைத்தால்தான் சமுதாயம் முன்னேறும். எனவே சிறந்த கல்வியை அளித்த ஆசிரியர்களை நாம் ஒருபோதும் மறப்பதில்லை என்றும், எனவே ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவதாகவும், அதன்படி பகுதி நேரம், தொகுப்பூதியம், பணி நேர ஆசிரியர்கள் 266 பேரை பணி நிரந்தரம் செய்துள்ளதாகவும், தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், ஏசிபி தொடர்பான கோப்புகளை பெற்று டெல்லிக்கு அனுப்பியுள்ளது என்றும், மத்திய அரசின் அனுமதி பெற்றால்தான் எதையும் நிறைவேற்ற முடியும். இதனால்தான் மாநில அந்தஸ்து கேட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியுள்ளதாகவும், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். மேலும் மாணவர்கள் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு படித்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். ஆசிரியர்கள் நிலையான நிரந்தரமான முழு நேர ஆசிரியர்கள் இருந்தால் தான் படிக்கிற பிள்ளைங்க மரியாதை கொடுக்க முடியும். எங்க வந்தாரு எங்க வாத்தியார் ஒரு மணி நேரம் கூட்டாரு அவருக்கு தான் மரியாதை அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லக்கூடாது. நிரந்தரமான நிலையான ஒரு பணியில் இருக்கின்ற, தொடர்ச்சியாக பணியில் இருக்கின்ற அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதையும், ஏதோ சிறிது நேரம் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்வதற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் மாணவருடைய அந்த ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற நிலையில் அனைவரையும் ஒரு நிரந்தர நிலையில் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்து நேற்றைய தினம் இந்த 266 ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமன உத்தரவு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது முக்கியமான கோரிக்கை, ஆசிரியர் மிக முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி தனியார் பள்ளியில் அரசு உதவி பெறுகிற தனியார் பள்ளியில் ஆசிரியர் தான் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக கேட்டிருந்தோம். முன்னால் நாம் முதலமைச்சர் பொழுது கேட்டிருந்தாங்க. இப்பொழுது அதற்கான ஒரு உரிய நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. விரைவில் அவர்களுக்குரிய அந்த நியமன பணியாணையும் நிரந்தர பணியாணை வழங்கப்படும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், தலைமை செயலர் சத்தியவதி, அரசு கல்வித்துறை செயலர் ராஜீவ் யதுவஞ்சி, இயக்குநர் வல்லவன் மற்றும் அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தின விழாவை புறக்கணித்து பேரணி மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 500 ஆசிரியர்களை போலீசார் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு போராட்ட குழுவினர் அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் வேலை நாட்கள் 200 என ஆணை வழங்க வேண்டும், தகுதி வாய்ந்த அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் ஏசிபி, எம்ஏசிபியை வழங்கிட வேண்டும், குழந்தை பராமரிப்பு விடுப்பினை பாரபட்சமின்றி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டம் நடத்தியும் தீர்வு ஏற்படாததால் ஆசிரியர் தின நாளான இன்று விடுப்பு எடுத்து சுதேசி பஞ்சாலை அருகில் திரண்டு நமது உரிமையை மீட்டெடுப்போம் என்ற உணர்வோடு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் பாரி தலைமையில் ஆலோசகர் பாலமோகனன் சேஷாசலம் முன்னிலையில் மாபெரும் பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கல்வித்துறை வளாகத்தை அடைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கல்வித்துறையை முற்றுகையிட்ட 300 ஆசிரியர்கள், 200 ஆசிரியைகள் என மொத்தம் 500 பேரை போலீசார் கைது செய்து உருளையன்பேட்டை கரி குடோனில் அடைத்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு சார்பில் அன்னை தெரேசா நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கோக்கு பார்க்கில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், தமிழ்ச்செல்வன், சிவா, வாரிய தலைவர் மதி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மேல் சித்தாமூர் சிஎன்ஜி ஜெயின் மடம் தவத்திரு லட்சுமி சேனா சுவாமிகள், பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானமட சங்கரன், புதுவை மாநில வக்ஃபு வாரிய செயலாளர் ஹாஜி ஷர்புதீன், அருட்தந்தை ஆந்தோனிசாமி, அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் மற்றும் பலர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை வில்லியனூரில் நடைபெற்ற பாரிஸ் ஏஜென்சி சிமெண்ட் மற்றும் ஸ்டீல் விற்பனையின் துவக்க விழாவில்
சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுவை சுல்தான்பேட்டை வில்லியனூர் பிரதான சாலையில் பாரிஸ் ஏஜென்சிஸ் என்ற சிமெண்ட் மற்றும் ஸ்டீல் விற்பனை நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. கடை உரிமையாளர் முகமது யூனஸ் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். அதனை மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் சிவா பெற்றுக் கொண்டார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் அரசியல் கட்சி தலைவர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களின் சார்பில் ஸ்பந்தன் 2012 என்ற கலை விழாவின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர்களுக்கிடையே புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்பந்தன் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு ஸ்பந்தன் 2012 என்ற கலை விழா ஜிப்மர் வளாகத்தில் உள்ள லிஸ்டர் மைதானத்தில் துவங்கியது. விழாவில் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் குத்துவிளக்கேற்றி நடனமாடி கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். 30க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்ட விழாவில் கூடைப்பந்து போட்டி, இந்தியன் மியூசிக் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது. விழாவில் டீன் டாக்டர் ரெட்டி, மருத்துவ கண்காணிப்பாளர் தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வனத்துறையின் பாதுகாப்பில் இருந்த மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி வனத்துறையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முதுமலை யானைகள் சரணாலயத்திற்கு அனுப்ப வனத்துறையினர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் லாரியில் ஏற யானை மறுத்துவிட்டதால் தோல்வியடைந்தது. தொடர்ந்து யானை லட்சுமியை குரும்பாப்பட்டியில் உள்ள காமராஜர் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பண்ணை தோட்டத்திற்கு அழைத்து சென்று மரங்களுக்கு நடுவில் பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளனர். லாரியை கண்டாலே யானை பயப்படுவதால் அதன் அருகிலேயே ஒரு லாரியை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் யானைக்கு லாரி மீதுள்ள அச்சம் நீங்கி லாரியில் ஏறும் என நம்புகின்றனர். எனவே அங்கிருந்து முதுமலை சரணாலயத்திற்கு அனுப்ப உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேளாண் அறிவியல் நிலையத்தில் இயற்கை சூழலில் தாங்கி ஓய்வெடுத்து வரும் யானை லட்சுமியை அறிவியல் நிலைய தலைவர் சுரேஷ் பார்வையிட்டு அதன் பராமரிப்பு பற்றி வனத்துறையினரிடம் கேட்டறிந்தார். மேலும் முதுமலைக்கு யானையை லாரியில் அனுப்புவது குறித்து ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் விழா பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரது சிலை சதுக்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர், பின்னர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில செயலாளர் தாமோதரன் தலைமையில் நிர்வாகிகளும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து மாடியில் இருந்து ஊழியர் குதித்து தற்கொலை செய்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் தினக்கூலி ஊழியர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்ற முடிவு செய்து நிர்வாகம் 32 பெயர் கொண்ட பட்டியலை தயாரித்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வில்லியனூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் பெயரும் அப்பட்டியலில் இருந்ததால் வேலைக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு ஜிப்மர் சவக்கிடங்கு அருகே 3வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த அவரது உடலை கண்ட நிர்வாகம் கோரிமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது. உடனே அங்கு வந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே ஜெயச்சந்திரன் இறந்ததை அறிந்த சக ஊழியர்கள் ஒன்று திரண்டு ஜிப்மர் நிர்வாகத்திற்கு எதிராக குரல் கொடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆரோக்கிய திட்டம் துவங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் பெயரில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவமனையை அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். அவரின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் விழா ஜிப்மர் மருத்துவமனையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுபோன்று இந்த ஆண்டு நடந்த விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆரோக்கிய திட்டம் துவங்கப்பட்டது.
இத்திட்டத்தின் கீழ் ஜிப்மரில் பணியாற்றும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவர்களின் பிறந்த நாளில் சுகாதார பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ சேவை அளிக்கப்படும். விழாவில் ஜிப்மர் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தந்தை பெரியார் நகர் ஸ்ரீ வக்ரதுண்ட மகா கணபதி தேவஸ்தான கும்பாபிஷேக 5ஆம் ஆண்டு பூர்த்தி விழாவில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் பங்கேற்று வழிபட்டார். புதுவை தந்தை பெரியார் நகரில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வக்ரதுண்ட மகா கணபதி தேவஸ்தானத்தின் கும்பாபிஷேக 5ஆம் ஆண்டு பூர்த்தி விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ வக்ரதுண்ட மகா கணபதி ஹோமம், பூர்ணாகதி, மகா அபிஷேகம் மற்றும் ஆராதனையும், தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மின்விளக்குகள் ஒளிர மேலதாள இன்னிசை முழங்க சாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் செய்திருந்தனர். புதுவை பாசிக் அலுவலகத்தில் சம்பளம் இல்லாத விரக்தியால் ஊழியர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை குருமாம்பேட்டையைச் சேர்ந்த பழனி தண்டாயுதபாணி என்பவர் கடந்த 20 வருடங்களாக பாசிக்கில் உதவியாளராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 1 வருடமாக சம்பளம் வழங்கவில்லை என்று பலகட்ட போராட்டங்களை ஊழியர்கள் நடத்தி வந்த நிலையில் 4 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி என்ற ஊழியர் தீக்குளித்து இறந்தார். இந்நிலையில் பழனி தண்டாயுதபாணி தட்டாஞ்சாவடியில் உள்ள பாசிக் அலுவலகத்திற்கு வந்து நுழைவு வாசலின் முன் நின்று பெட்ரோலை எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்டு தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைத்து தற்கொலைக்கு முயன்றார். முன்னதாகவே இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோரிமேடு போலீசார் தீப்பெட்டியை பிடுங்கி எறிந்து அவரது உடலில் தண்ணீரை ஊற்றி தீக்குளிப்பு சம்பவத்தை தடுத்தனர். மேலும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர் அதனை ஏற்க மறுத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இத்தகவலை கேள்விப்பட்ட மற்ற ஊழியர்களும் அங்கு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பழனி தண்டாயுதபாணி கூறுகையில், சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியவில்லை, எனவே சம்பளம் வாங்காமல் செல்ல மாட்டேன் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.